நீங்கள் இப்போ ஒரு ஃபின்ஸ் வாங்க போகிறீங்க, எந்த ஃபின்ஸ் வாங்கினா நல்லாயிருக்கும், எப்படிப்பட்ட ஃபின்ஸ் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லாமல் இருப்பீங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்கிட்ட இருக்க ஃபின்ஸ்லாம் வச்சு நீங்கள் எந்த ஃபின்ஸ் யூஸ் பண்ணணும், கிட்ஸ் எந்த மாதிரி ஃபின்ஸ் யூஸ் பண்ணணும், பிகினர்ஸ் எந்த மாதிரி ஃபின்ஸ் யூஸ் பண்ணணும், ஒரு அட்வான்ஸ்டு பிளேயர், ஒரு காம்படிஷன் போகிற பிளேயர் எந்த மாதிரி ஃபின்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ரிவ்யூ போட்டு என்கிட்ட இருக்கிற ஃபின்ஸை வச்சு நான் சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் அஜித் குமார், ஸ்விம்மிங் கோச். வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். இப்போது கிட்ஸுக்கு இதுக்கு ஃபின்ஸில் என்கிட்ட இருக்கிறதுல கிட்ஸுக்கு 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து டெக்கத்லானோட ஃபின்ஸ், இன்னொன்று வந்து ஃபினிஷோட ஒரு பிராண்டு ஃபின்ஸ். பிகினர்ஸ் இப்போ ஃபஸ்ட் டைம் ஒரு பிகினர்ஸ்லேருந்து ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போகிறாங்க, அவங்க என்ன ஃபின்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா டெக்கத்லானோட ஃபின்ஸ் நல்லாயிருக்கும். இதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், நல்ல லைஃப் நல்லாயிருக்கு. அப்புறம் அந்த ஃபின்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு காம்படிஷன் லெவல், இந்த ஃபின்ஸ் காம்படிஷன், அண்டர் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்லாம் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா இது லாங் ஃபின், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்கும், மூவ்மெண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எடுத்தோடனே பிகினர்ஸ் இது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த ஃபின்ஸ் யூஸ் பண்ணணும். டெக்கத்லானில் ரேட்டு கம்மியாக கிடைக்கும் இதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ பிகினர்ஸ் இது எல்லா சைஸ்லேயும் கிட்ஸுக்கு அவைலபிளாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. இப்போ குறிப்பிட்ட சைஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இது வந்து எல்லா சைஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது 5 வயசுக்குள்ளே போடும். இது வந்து ஒரு 8 வயசு பசங்கள்லேருந்து தான் ஆரம்பிக்க முடியும். சைஸ் கம்பேர் பண்ணும்போது இதுதான் எல்லா சைஸுக்குமே, கிட்ஸ்லேருந்து அடல்ட் வரைக்கும். இது அதே தான். இது பார்த்திங்கன்னா அடல்ட்டோட சைஸ், அதாவது ஃபினிஷோட பிராண்டு தான். அடல்ட் சைஸ் வரைக்கும் கிடைக்கும். ஆனால் டெக்கத்லானில் அப்படி கிடைக்காது, எல்லாமே ஷார்ட் ஃபின்ஸாக இருக்கும். குறிப்பிட்ட சைஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போகிறது பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபின்ஸ் போகலாம். கொஞ்சம் காம்படிஷன்ஸ் போகிறீங்க அப்படின்னா, அட்வான்ஸ் பிளேயராக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபினிஷ் பிராண்டு யூஸ் பண்ணலாம். என்கிட்ட மற்ற பிராண்ட் இல்லை அப்படின்னா யூஸ் பண்ணிட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இல்லை நீங்கள் ஏதாவது பிராண்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன பிராண்டுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். எனக்கு கிளைமேட் நல்லா இருக்கா, அது எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய கிளைமேட், பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, எந்த எடிட்டும் கிடையாது, இது நேச்சுரல். நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னா ராஜபாளையத்தில் இருக்கீங்க. ராஜபாளையத்தில் இருக்கீங்க. நீங்கள் முன்னாடியே சொன்னது தான், இது கிட்ஸ் பிகினர் ஸ்டேஜ் ஸ்டார்டிங் ஒரு ஃபின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் ஒர்த்து. இது ஷார்ட் ஃபின்ஸ், டெக்கத்லானோடது. இதோட லிங்க் கீழே கமெண்டில் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்தது இதிலேருந்து அட்வான்ஸாக போகிறதுக்கு இந்த ஃபினிஷ். ஏன்னா இதை கம்பேர் பண்ணும்போது இது லாங் ஃபின். குவாலிட்டி பார்த்திங்கன்னா டெக்கத்லான் நல்லா இருக்குது. இதோட குவாலிட்டி ரப்பர் தான் ஃபுல்லாக வேணும். ஆனால் மூவ்மெண்ட் இது லாங்காக இருக்கிறதுனால இது பார்த்திங்கன்னா கிட்ஸு, அதோட கிட்ஸு இங்கே காலிலேருந்து இவ்வளோ தூரம் லென்த் இருக்கிறதுனால மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஃபின்ஸ் காம்படிஷன் இந்த போகிறோம்ல, இப்போ லாஸ்ட் இயர் போனோம், அந்த ஃபின்ஸ் காம்படிஷன்லாம் போகிறீங்க அப்படின்னா ஃபினிஷோடது யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ கிட்ஸுக்கு உங்களுக்கு என்ன வாங்கணும்னு தெரிஞ்சிருக்கும். இது 2மே வாங்கி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இது, நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் இது. இப்போ அடல்ட்டுக்கு போகலாம். இப்போது அடல்ட்டில் என்கிட்ட 4 வேரியேஷன் இருக்குது. ஆக்சுவலி ஃபினிஷோட லாங் ஃபின் அதே தான். அப்புறம் டெக்கத்லானோட ஒரு ஷார்ட் ஃபின், ரப்பர் கொஞ்சம் மினிமம் ஒரு லோ குவாலிட்டியில் ஒன்று. அப்புறம் ஷார்ட் ஃபின்னில் டெக்கத்லானோட கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ரப்பர். அப்புறம் இது டெக்கத்லான் ப்ராடக்ட். இது வந்து பிளாஸ்டிக் இருக்கும். இதில் நான் எப்படி பண்ணுறேன்னு பண்ணி காட்டுறேன். இது ஆக்சுவலி ரப்பர் கிடையாது, இல்லை பிளாஸ்டிக். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது தனியாக வச்சுக்கிறோம். இப்போ இதுக்கு சேம் அடல்ட் போலேயே, கிட்ஸ் போலேயே தான். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ஃபின்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா டெக்கத்லான் போகிறது ரொம்ப பெட்டர். ரொம்ப ஷார்ட் ஃபின்ஸ், ரொம்ப மூவ்மெண்ட் இருக்காது, ஃபாஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது. இருந்தாலும் அந்த ஃபின்ஸோட அந்த ஃபீலிங்ஸ், அந்த வேவ் ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு இந்த ஃபின்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
நான் தனித்தனியாக பண்ணி காட்டுறேன் ஒவ்வொரு ஃபின்ஸையும் போட்டு எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள், எவ்வளோ ஸ்ட்ரோக் போகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் இந்த ஃபின்ஸ் போட்டு எப்படி பண்ணுறதுன்னு அடித்து காட்டுறேன் பாருங்கள். அப்படி கூட வந்துடும். ஆக்சுவலி இது பிகினர் இப்போதான் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இதை போட்டு பண்ணுறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூஸ்ட் கிடைக்கும். நல்லா ஸ்விம்மிங் தெரியும் அப்படின்னா இது வேஸ்ட்டு. இது ஆக்சுவலி பண்ணுறது பண்ணாத மாதிரியே தெரியும். அடுத்த லெவலில் அடுத்த ஃபின்ஸ் யூஸ் பண்ணி பார்ப்போம். அப்புறம் இதுக்கடுத்து இது போட்டு இல்லை இதில் எனக்கு பழகிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் இது போயிடலாம். த பெஸ்ட் ஒன், பெட்டர் ஒன், இந்த லாங் ஃபின். ஆக்சுவலி ரேட் அதிகம்தான், இருந்தாலும் அது ஒர்த்து. எப்படி மூவ்மெண்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னா இதோட பார்த்துங்க, ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு டால்ஃபினோட ஃபின் போலே இருக்கும். அதனாலே இதுக்கு பேர் ஃபின்ஸ்னு வச்சாங்கன்னு தெரியல. நல்லா அகலமாக லாங்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபின். இதில் தண்ணி நல்லா பட்டு வேவ் கொடுத்து ஒரு புஷ் இருக்கிறதுனால மூவிங் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. இதை போட்டு பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஃபின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது சூப்பராக இருக்கும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் இது எப்படி புஷ் பண்ணதுன்னு. நல்லா இருக்குது, இது அடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது, கால் வலிக்கல, பெயின் இல்லை, நல்ல மூவ்மெண்ட் இருக்குது. ஆக்சுவலி இது ஒருத்தர் தான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு அந்த ஃபின்ஸ் பார்க்கலாம். அப்புறம் இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஷார்ட் ஃபின்ஸ். இது ஏதாவது பிரஸ்ட் ஸ்ட்ரோக் பண்ணணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் பிகினர்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், ஏன்னா அந்த ரப்பர் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இது இப்போ கிடைக்கான்னு தெரியல. இது ஆக்சுவலி இது 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. இது இப்போ டெக்கத்தில் கிடைக்கான்னு தெரியல. ஸோ இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா இதை இக்னோர் பண்ணிடுங்க. ஆக்சுவலி இது நல்லாயிருக்கு. பிரஸ்ட் ஸ்ட்ரோக்கராக இருக்கட்டும், ஃப்ரீ ஸ்டைல் ஆகட்டும், ஒரு நார்மல் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா ஒர்த்தபிளான நல்ல ரப்பர், நல்ல குவாலிட்டி நல்லாயிருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது, 2005லேயே வாங்கியாச்சு போல். இது இப்போ கிடைக்கான்னு தெரியல. இந்த ஃபின்ஸ் இதை போட்டு நான் ஃபீஸில் பண்ண போகிறது கிடையாது. இதை போட்டு பிரஸ்ட் ஸ்ட்ரோக் பண்ண போகிறேன். பிரஸ்ட் ஸ்ட்ரோக்குக்கு நீங்கள் ஒரு பிரஸ்ட் ஸ்ட்ரோக்கராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபின்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபின்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், போடுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பண்ணுறேன் பிரஸ்ட் ஸ்ட்ரோக். எவனாவது ஃபின்ஸ் போட்டு பிரஸ்ட் ஸ்ட்ரோக் பண்ணுவானான்னு ஒன்று கேள்வி கேட்பாங்க. ஆக்சுவலி இந்த ஷார்ட் ஃபின்ஸ் நல்லா ஹார்டாக இருக்குது. இது பிரஸ்ட் ஸ்ட்ரோக் பண்ணால் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். மற்ற ஃபின்ஸை போட்டு பிரஸ்ட் ஸ்ட்ரோக் பண்ண முடியாது. இப்போ ஃபீஸில் பண்ணி காட்டுறேன், அது முடியும்.
இப்போ 3ல் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் பெஸ்ட்டு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ காம்படிஷன், அடல்ட் காம்படிஷன், இந்த ஃபின்ஸ் காம்படிஷன்லாம் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை போட்டு அடிச்சிருந்தா கண்டிப்பாக நானே ஜெயிச்சிருப்பேன். லாஸ்ட் டைம் நான் இந்த ஃபின்ஸ் போட்டு காம்படிஷன் போனேன். இந்த ஃபின்ஸ் போட்டிருந்தேன். இது என்ன ஆகுதுன்னா ரப்பர் பாருங்கள், லைட்டாக ஒரு ப்ரெஷருக்கு எவ்வளோ புஷ் ஆகுதுன்னு பாருங்களேன். இந்த மாதிரி ஆகுது. ஸோ இதில் மூவ்மெண்ட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இல்லை. நான் இதை போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அடித்தேன். அப்படி இருந்து 4th பிளேஸோ 5th பிளேஸோ கிடச்சிது. நான் சப்போஸ் இந்த ஃபின்ஸ் போட்டிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருப்பேன். அப்போ என்கிட்ட இல்லை, அது ஒன்று மட்டும் தான் இருந்தது. இப்போ என்கிட்ட நிறையா வரதுக்கு. நீங்கள் காம்படிஷன் போகிறீங்க, ஃபின்ஸ் காம்படிஷன் போகிறீங்க, ஒரு நல்லா லெக் மூவ்மெண்ட் பவர் பண்ணணும் அப்படின்னா லாங் ஃபினிஷில் போகிறது நல்லது. ஏன் மற்ற பிராண்டு இல்லையான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இதெல்லாம் எதுவுமே ஸ்பான்சர் கிடையாது. என்னோடய ஓனாக வாங்கி வச்சது, என்னோடய கிளைண்ட் வாங்கி வச்சுருந்தது எல்லாமே நான் எடுத்து ரிவ்யூ போடுறேன். எதுவுமே ஸ்பான்சர் கிடையாது, ப்ராடக்ட் ரிவ்யூ கிடையாது. நான் என்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணுறேன் தைரியமாக. ஏன்னா நான் காசு போட்டு வாங்கினது எல்லாமே. இது பெஸ்ட்டு. இப்போ இதுக்கு வருவோம். பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்குது, இது வளையாது. இது ஆக்சுவலி இதை விட நல்லா போகும், ஆனால் கால் வலிக்கும் உங்களுக்கு. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்தவுடனே இது பிகினர் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கிற மாட்டீங்க. ஆக்சுவலி இது டெக்கத்லானில் ஒரு ப்ராடக்ட், டெக்கத்லான் தான் இது, சூபியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். பார்த்தீங்கன்னா தெரியும், பிளாஸ்டிக்காக. இது ஆக்சுவலி என்ன இருக்குன்னா, நம்ம காம்படிஷனில் மோனோஃபின்ஸ்னு சொல்லி ஒரு காம்படிஷன் உண்டு. அதாவது மோனோஃபின்ஸுங்கிறது ஒரே 2 காலும் ஒரு ஃபின்ஸுக்குள்ளே இருக்கும். அந்த மாதிரி இருக்க ஒரு இதில் டபுளாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மோனோஃபின்ஸ் காம்படிஷன் போனோம் அப்படின்னா ரெண்டையும் கட்டிக்கிட்டு மோனோஃபின்ஸ் காம்படிஷன் போனோம் அப்படின்னா இதில் ஜெயிச்சிருவோம். இது அண்டர் வாட்டர் நம்ம ஸ்விம்மிங் பண்ணுறோம் அப்படின்னா மட்டும்தான் இது பவராக இருக்கும். இப்போ அண்டர் வாட்டருக்குள்ளே நல்லா ஸ்கூபா டைவிங் உள்ளே போகிறீங்க, கொஞ்சம் பவராக பண்ணணும், ஃபாஸ்ட்டாக பண்ணணும், நிறையா மூவ்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஸ்விம்மிங் பண்ணணும், காம்படிஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த லாங் ஃபின்ஸ் கொஞ்சம் ரப்பர் குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். சும்மா தூக்கி அடித்தாலே இவ்வளோ தான் வரும். இதை நான் படி காட்டுறேன் பாருங்களேன் எப்படி இருக்குங்க. இப்போ இந்த ஃபின்ஸ் இது ஸ்விம்மிங் பண்ணி காட்டுறேன், அப்புறம் இது எதுக்கு யூஸ் ஆகணுங்கிறது பண்ணி காட்டுறேன் வாங்க. ஆக்சுவலி இது எப்படி இருக்குன்னா, காலில் ஒரு 5 கிலோ வெயிட்டை கட்டி அடிக்க சொன்ன மாதிரி இருக்குது. தண்ணியை ப்ரெஸ் பண்ண முடியல, கஷ்டமாக இருக்குது. அதை பண்ணிவிட்டு இதை பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ஆக்சுவலி ஸ்விம்மிங் பண்ணக்கூடிய ஒரு ஃபின்ஸ் கிடையாது, ஏன்னா அது வளைஞ்சு கொடுக்காது, அது வேவ் கொடுக்காது. இது எதுக்கு பண்ணணும் அப்படின்னா பாருங்களேன், நான் அண்டர் வாட்டரில் மோனோ ஃபின்ஸ் அப்படியே பண்ணுறேன் பாருங்கள். ஆக்சுவலி இது மோனோஃபின்ஸோட ஒரு வகை. மோனோஃபின்ஸ்லாம் இந்த மாதிரி இருக்கும், நல்ல ஒரு போர்டு போல். அதை நம்ம அண்டர் வாட்டரில் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இது வேறு காம்படிஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. நீங்கள் பிகினர்ஸ், ஒரு ஸ்விம்மர்ஸ் இதை யூஸ் பண்ண வேண்டாம். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நிறைய பகுதி உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யார் எந்த ஃபீல்ஸ் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா டெக்கத்லான் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள். இதிலே லாங் கிடைக்கிது, எல்லா சைஸுமே கிடைக்கிது. உங்கள் லெக்குக்கு என்ன சைஸோ அதை பார்த்து வாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி இல்லை நீங்கள் போட்டு பார்த்து வாங்குங்க. அங்கே அவைலபிள் இல்லை அப்படின்னா ஆன்லைனில் தான் வாங்குறீங்க அப்படின்னா கரெக்டான சைஸ் அளந்து பார்த்துட்டு இல்லை ரிட்டன் இருக்கான்னு பார்த்துட்டு சைஸ் ஆர்டர் பண்ணுங்கள். இதில் ஃபினிஷில் இதில் எல்லா சைஸுமே கிடைக்கிது.
நீங்கள் பயம் இல்லாமல் ஆர்டர் பண்ணலாம். ஒர்த்து தான் சொல்லுவேன் இதுக்கு. ஆனால் ரேட் அதிகம். இதை கம்பேர் பண்ணும்போது டபுள் மடங்கு இருக்கும். இந்த கம்பேர் பண்ணும்போது இது 1000 2000 கிட்ட கிடைக்கிது அப்படின்னா இது 4000 5000 கிட்ட போகுது. ஸோ ஆனால் இது காம்படிஷன் போனீங்க அப்படின்னா ஜெயிச்சிருவீங்க. இது இப்போ கிடைக்கான்னு தெரியல டெக்கத்லான் ப்ராடக்ட். இது பிகினர்ஸுக்கு, டெக்கத்லான் அடல்ட்டுக்கு. நீங்கள் மெம்பர்ஷிப்பாக இருக்கீங்க, கொஞ்சம் ஸ்விம்மிங் பண்ணுறது கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இந்த ஃபின்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூஸ்ட் கொடுக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும் அடல்ட்டு. ஸோ இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஏதாவது ஃபின்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் ரிவ்யூ போடுறேன் கண்டிப்பாக. ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு ஒரு என்கிட்ட இருக்கிறதெல்லாம் வச்சு ரிவ்யூ பண்ணிட்டேன், எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இல்லை யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்விம்மிங் போகிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஃபின்ஸ் யாராவது வாங்குறது குழப்பமாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் என்கிட்ட இருக்க ஸ்னோக்கெல்லாம் வச்சு ரிவ்யூ போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.